Okay, hi friends, நான் உங்கள் LPM. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி வந்து ஒரு அனிமேட்டட் பாட்டம் நேவிகேஷன் பார் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தேவையான பாட்டம் பார் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் ஸ்க்ரோல் ஆகிற மாதிரியும், ப்ளஸ் வந்து இங்கே நமக்கு சைல்டு விஜெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ டிஃபால்ட்டாக கொடுத்துருந்த ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம் சூஸ் பண்ணிக்கும். ப்ளஸ் நம்மளுடைய ப்ராஜெக்ட்க்கு ஸ்பின் சர்க்கிள் அப்படிங்கிற நேம் வந்து அசைன் பண்ணிக்கும். அப்புறமா எமுலேட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கும். இப்போ இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கிங்க அப்படின்னா எப்படி வந்து இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும், எப்படி எமுலேட்டர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. ஸோ அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா கோடையும் ரிமூவ் பண்ணலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான பேக்கேஜ் வந்து ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த எமுலேட்டர் சைடில் ரைட் சைடில் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே pubspec.yaml அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக உள்ள இந்த ட்ராப் டவுனை கொஞ்சம் மேலே ஏற்றிக்கோங்க. ஸோ இப்போ பப் கமெண்ட்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் இந்த பப் ஆட் அப்படிங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் தான் இப்போ நமக்கு தேவையான பேக்கேஜை வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நமக்கு என்ன பேக்கேஜ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின் சர்க்கிள் பாட்டம் அண்டர்ஸ்கோர் பார். ஸோ ஸ்பின் சர்க்கிள் அண்டர்ஸ்கோர் பாட்டம் அண்டர்ஸ்கோர் பார். ஸோ இந்த பேக்கேஜ் தான் நமக்கு தேவை. ஸோ கேர்ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. நான் இதோடைய நேமும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தானே, ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை டைப் பண்ணோம், நமக்கு வந்து பேக்கேஜ் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மெசேஜ் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பேக்கேஜ் வந்து இங்கே இம்போர்ட் ஆயிருக்கும். ஸோ ஸ்பின் சர்க்கிள் பாட்டம் அண்டர்ஸ்கோர் பார் அப்படிங்கிறது அண்ட் அதோட வெர்ஷன் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஸோ இதை கொடுத்ததுக்கப்புறமா pubget அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு பேக்கேஜ் வந்து கரெக்டாக இம்போர்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஃபினிஷ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு மெசேஜ் வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமா இதை கரெக்ட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம எல்லா கோடையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அண்ட் எமுலேட்டர் நான் இங்கே மாற்றிட்டேன். ஓகே, நம்ம எல்லா கோடையும் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு. அண்ட் நமக்கு தேவையான பேக்கேஜஸ் மட்டும் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறமா நமக்கு அந்த நம்ம இப்போ ஆல்ரெடி ஒரு பேக்கேஜ் இம்போர்ட் பண்ண பார்த்தீங்களா, ஸ்பின் சர்க்கிள் பாட்டம் அண்டர்ஸ்கோர் பார். ஸோ அது வந்து நம்ம கோடிங்கில் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இம்போர்ட் ஆகும். ஸோ அதனால் ஜஸ்ட் வாய்ட் மெயின் மட்டும் கால் பண்ணிக்கலாம், வாய்ட் மெயின். ஸோ அதில் ரன் ஆப் அதை கொடுத்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட் டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆப்ஷன் அங்கேயே ஷோ ஆகும், ரன் ஆப். ஸோ void main அதில் ரன் ஆப். ஸோ ரன் ஆப்பில் நமக்கு வந்து மெட்டீரியல் ஆப் கால் பண்ணிக்கலாம், மெட்டீரியல் ஆப். ஸோ அதில் ஹோம்ங்கிற ஆட்ரிபியூட்டில் ஸோ மை ஆப் அப்படிங்கிற அந்த கிளாஸை வந்து கால் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் ரன் ஆப்பில் ஒரு செமிகுலர்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டேட்லெஸ் விஜெட்டில் நம்ம கால் பண்ண மை ஆப் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இப்போ இந்த கண்டெய்னருக்கு பதிலாக ஸ்கேஃபோல்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அண்ட் ஸ்கேஃபோல்ட் கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணலாம். இப்போ நமக்கு ஒயிட் கலர் ஸ்க்ரீன் மட்டும் ஷோ ஆகும். அண்ட் நம்ம டிஃபால்ட்டாக உள்ள பேனர் வந்து ஹைட் பண்ணிடலாம். ஜஸ்ட் பேனர் டைப் பண்ணுங்க, ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்து அசைன் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சேவ் பண்ணுங்க, இந்த பேனரும் நமக்கு வந்து ஹைட் ஆயிரும். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இப்போ ஸ்கேஃபோல்டுக்கு அப்புறமா நம்ம என்ன பார்த்துருப்போம், ஆப் பார் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் பார்த்துருப்போம், பாடி அப்படிங்கிற ஆட்ரிபியூட் பார்த்துருப்போம். ஸோ இப்போ நமக்கு வந்து ஆப் பார் தேவைப்படாது, அதனால பாடி அப்படிங்கிற ஆட்ரிபியூட் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இந்த பாடியிலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம அலைன்மெண்ட் எல்லாமே வந்து டாப் டு பாட்டம் யூஸ் பண்ணுறதுனால காலம் விஜெட் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிப்போம். அப்படி இல்லைனா லிஸ்ட் வியூ அப்படிங்கிற விஜெட்டோ இல்லைனா லிஸ்ட் டைல் அப்படிங்கிற மாதிரி ஆட்ரிபியூட்டோ நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறது வந்து ஸ்பின் சர்க்கிள் பாட்டம் பார் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஜஸ்ட் டைப் பண்ணுங்க ஸ்பின் சர்க்கிள். ஸோ நீங்கள் டைப் பண்ணுமே உங்களுக்கு ஆப்ஷன் இங்கே ஷோ ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸ்பின் சர்க்கிள் பாட்டம் பார் ஹோல்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பேக்கேஜ் ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபைன். ஸோ இதுக்கப்புறமா இதை அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சைல்டு அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டும் இருக்குது. ஸோ இந்த சைல்டில் தான் நம்ம வந்து நமக்கு தேவையான காலம் வச்சுட்டோ இல்லைனா லிஸ்ட் வியூவோ லிஸ்ட் டைலோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த பாட்டம் நேவிகேஷன் பார் கோலன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இதை டைப் பண்ணிக்கோங்க, எஸ்சி பாட்டம். ஸோ இதை டைப் பண்ணால் உங்களுக்கு ஆப்ஷன் இங்கே ஷோ ஆகும் பார்த்தீங்களா, எஸ்சி பாட்டம் பார் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒன்று ஐட்டம்ஸ், இன்னொன்று வந்து சர்க்கிள் ஐட்டம்ஸ். ஸோ இந்த ஐட்டம்ஸுங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த பாட்டம் நேவிகேஷன் பாரில் வர்றது. ஸோ சர்க்கிள் ஐட்டம்ஸுங்கிறது இங்கே ஒரு சர்க்கிள் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணால் நமக்கு அங்கே ஷோ ஆகிறது. ஓகே, இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த ஐட்டம்ஸுங்கிறதுலாம் அரேயில் இருக்க போகுது, அண்ட் இந்த சர்க்கிள் ஐட்டம்ஸும் அரே வேல்யூ தான். ஸோ அதனால் இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு எஸ்சி பாட்டம்
பாட்டம் பார் ஐட்டம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஐட்டம்ஸ், அதாவது ஐகான். ஸோ இதில் ஐகான்ஸ் டாட் நமக்கு என்ன ஐகான் வேணுமோ அதோடைய நேம் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வந்து ஹோட்டலுக்குள்ளது எடுத்துக்கலாம். அதாவது ஒரு ஹோட்டலுக்காக நம்ம இப்போ இந்த மெனு பார் வந்து கிரியேட் பண்ணுறதா அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ மெனு அண்டர்ஸ்கோர் புக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆன் ப்ரெஸ்ஸில் ஜஸ்ட்டு ஆன் ப்ரெஸ்க்கான பேரந்தீசஸ் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ வந்து பாட்டம் பார் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் தான் ஷோ பண்ணியிருக்கோம். ஸோ இதை மட்டும் ஃபர்ஸ்ட் ஒன்று கொடுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த சர்க்கிள் ஐட்டம்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அதுலேயும் வந்து நம்ம ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். அதுக்கும் இதே மாதிரி எஸ்சி ஐட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஐகான் ஆஃப் ஐகான்ஸ் டாட், ஸோ இதில் வந்து ஒரு ஐகான் கொடுத்துக்கலாம். இப்போ நார்மலாக ஹோம் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஹோம்ங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆன் ப்ரெஸ்ட், ஸோ அதுவும் அதே பேரந்தீசஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சைல்டு அப்படிங்கிறதுல நமக்கு தேவையான காலம் விஜிட்டோ அல்லது ஒரு டெக்ஸ்ட் விஜிட்டோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டெக்ஸ்ட் விஜிட் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்பின் சர்க்கிள் பாட்டம் பார் அப்படின்னு ஜஸ்ட் கொடுத்துக்கலாம். அண்ட் இதை சேவ் பண்ணலாம். இப்போ வந்து நமக்கு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும், அதாவது நமக்கு தேவையான பாட்டம் நேவிகேஷன் பார் வந்து ஷோ ஆகும். ஓகே ஃபைன், வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ நம்ம இங்கே கொடுத்த ஸ்பின் சர்க்கிள் பாட்டம் பாருங்கிறது அந்த வேர்டு வந்து மேலே டைட்டிலில் வந்திருக்கு. ஸோ அண்ட் வந்து நமக்கு தேவையான சர்க்கிள் ஒன்று வந்து ஷோ ஆயிருக்கு. ப்ளஸ் நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்களா ஹோம் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஹோம்ங்கிற அந்த சர்க்கிள் ஐட்டம்ஸில் வந்து நமக்கு ஹோம் கொடுத்தது ஷோ ஆயிருக்கு. ப்ளஸ் நம்ம இங்கே கொடுத்த அந்த மெனு புக், இந்த கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா மெனு புக், அந்த மெனு புக் வந்து இங்கே ஷோ ஆயிருக்கு. ஸோ ஃபைன். ஸோ இதுக்கப்புறமா நமக்கு தேவையான அடுத்தடுத்த ஐக்கான் வந்து 1 by 1 நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் இதை அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மீதி எல்லாமே நம்ம வந்து சேமஸ் இதே மாதிரி ஆப்ஷன் தான் அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இதை அப்படியே ஒரு காப்பி அண்ட் பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு 3 ஐக்கான் இல்லை ஒரு 4 ஐக்கான் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அண்ட் இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு 4 ஐக்கான்ஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் ஸோ ஹோம்ங்கிறதுலாம் இங்கேயே நம்ம கொடுத்தா இன்னும் நீட்டாக இருக்கும். அதாவது ஹோம், கான்டாக்டர்ஸ், அதுக்கப்புறமா என்னென்ன கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு 4 மெனு மட்டும் நம்ம இங்கே அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த மெனு புக் அப்படின்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹோம் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அண்ட் இதுலேயும் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதில் டைட்டில் அப்படிங்கிறது. ஸோ டைட்டில்ங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு ஹோம் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதை சேவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து ஹோம் அப்படிங்கிறது ஷோ ஆகும். அண்ட் ப்ளஸ் வந்து டைட்டில் வந்து நமக்கு ஹோம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அகெயின் இதையும் ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி அண்ட் ஒரு பேஸ்ட். ஸோ இதில் வந்து இன்னொரு ஐக்கான் வந்து நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஸோ லைக் வந்து வேறு ஏதோ ஒரு ஐக்கான், இப்போ என்னென்ன கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காண்டி பார்க்கலாம். ஸோ அதுக்கு பெர்சன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ பெர்சன், இதில் வந்து கஸ்டமர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இதை சேவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நமக்கு செகண்ட் ஒன் ஐக்கான் வந்து ஷோ ஆகும், அதாவது இந்த ஹோம்க்கு அடுத்தாப்புல. ஸோ பார்த்தீங்களா கஸ்டமர்ஸ்னு வந்திருக்கு. ஸோ அகெயின் இதே மாதிரி ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. அண்ட் அடுத்த ஒரு ஐக்கான் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கான்டாக்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம், அல்லது இன்னொரு மெனுவும் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹோட்டலுக்கு நீங்கள் ஹாலிடேஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஹாலிடேஸ்க்கு வந்து நம்ம கேலண்டர் விஜிட் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது கேலண்டர் ஐக்கான். ஸோ கேலண்டர் அண்டர்ஸ்கோர் மந்த் அவுட்லைன், இந்த ஐக்கான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மூணாவது வந்து கேலண்டரோடைய ஐக்கான் வந்து ஷோ ஆகும். ஸோ வந்துருச்சு பார்த்தீங்களா, ஃபைன். ஸோ இதுக்கு அடுத்தது ஃபோர்த் ஒன். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது கான்டாக்டர்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து கான்டாக்ட், இமெயில் இல்லைனா ஃபோன் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ ஃபோன் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல கான்டாக்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, இதை சேவ் பண்ணுங்கள். இப்போ ஃபோர்த் ஐக்கான் வந்து நமக்கு ஷோ ஆகும். ஸோ ஃபைன், வந்துருச்சா. இப்போ ஹோம், அப்புறம் வந்து கஸ்டமர்ஸ், அப்புறம் ஹாலிடே, அப்புறம் வந்து கான்டாக்டர்ஸ். ஸோ இப்போ நீங்கள் என்னென்ன மெனுவை கிளிக் பண்ணுறீங்களோ அதுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ இந்த ஆன் ப்ரெஸ்ஸில் வந்து நமக்கு தேவையான, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஜஸ்ட் கான்டாக்ட் அஸ் செமிகோலன். ஸோ இப்போ ஜஸ்ட் சேவ் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம கான்டாக்டர்ஸ் மெனுவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கான்டாக்டர்ஸ் அப்படிங்கிறது ஷோ ஆகும். இப்போ பாருங்க. ஸோ இப்போ நான் கான்டாக்டர்ஸை கிளிக் பண்ணுறேன். ஸோ வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ கான்டாக்டர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கப்புறமா அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம், கான்டாக்டர்ஸை கிளிக் பண்ணால் கான்டாக்டர்ஸ் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணுற மாதிரி வந்து செட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஜஸ்ட் இந்த பாட்டம் நேவிகேஷன் பாரை மட்டும் இப்போ கவர் பண்ணலாம். ஸோ ஃபைன். அப்போ நம்ம கீழே உள்ளதை முடிச்சிட்டோம்.
ப்ளஸ் வந்து இப்போ இந்த சர்க்கிள்லையும் உங்களுக்கு வந்து இன்னொரு 2 ஐக்கான் வந்து ஆட் பண்ணால் இன்னும் நீட்டாக இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இதில் மெனு புக் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோமா, இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஸோ மெனு அண்டர்ஸ்கோர் புக் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதையும் அதே மாதிரி ஒரு காப்பி பண்ணிக்கோங்க அண்ட் ஃபைனலாக ஒரு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம ஒரு 3 ஐட்டம்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணால் நீட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மெனு புக், அதுக்கப்புறமா வேறு என்ன பண்ணலாம், ஒரு ஃபுட், என்னென்ன ஃபுட் இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஃபுட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐக்கான் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபுட் பேங்க் ஜஸ்ட் நார்மலாக ஒரு ஐக்கான் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து எதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து, அதாவது ப்ரீவியஸாக எதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கானே வந்து ஆட் டு கார்ட். ஓகே, ஸோ ஆட் ஃபோட்டோஸ், ஆட் ஆல்பம், ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐக்கான் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நமக்கு இந்த இடத்துலையும் ஒரு 3 ஐக்கான்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்களா, ஒரு 3 ஐக்கான்ஸ் வந்து ஷோ ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஐக்கான்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து கவர் பண்ணோம். ஸோ லைக் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்து ஒரு ஆப் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான தீம், அதுக்கான கலர், ப்ளஸ் வந்து அதுக்கான ஐக்கான்ஸ், அதுக்கான டைட்டில்ஸ், அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோவில் வந்து ஜஸ்ட் எப்படி இந்த பாட்டம் நேவிகேஷன் பார் வந்து யூஸ் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கிறதுக்கு வந்து இந்த கலர் வந்து பிளாக் கலரில் இருக்குது. ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் நீட்டாக ஒரு க்ரீன் கலர் அல்லது நமக்கு தேவையான ரெட் கலரில் கொடுத்தா இன்னும் நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் பார் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ ஆக்டிவ் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஐகான் தீம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுலேயே நமக்கு தேவையான ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஐகான் தீம் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு 2 ஆப்ஷன் ஷோ ஆகும். ஒன்று வந்து நம்ம வந்து கலர் அப்படின்னு கொடுத்துக்கலாம், அதாவது கலர்ஸ் டாட் ரெட். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணுங்கள். இப்போ நமக்கான ஐக்கான் வந்து, அதாவது என்ன ஐக்கான் நம்ம வந்து ஆக்டிவ்ல இருக்கோ அது வந்து ஒரு ரெட் கலரில் மாறி இருக்கும், வந்துச்சா. ஸோ இப்போ நான் கான்டாக்டர்ஸை கிளிக் பண்ணுறேன் அல்லது கஸ்டமர்ஸை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு தேவையான ஐக்கான் வந்து ரெட்டில் மாறிட்டு, ஆனால் டைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் தான் இருக்குது. ஸோ இப்போ அதுக்கும் ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணோம்னா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஆக்டிவ் ஸ்டைல், அதாவது ஆக்டிவ் டைட்டில் ஸ்டைல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி டெக்ஸ்ட் ஸ்டைல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபாண்ட் வெயிட், ஃபாண்ட் சைஸ் அதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட் சைஸ் ஒரு 17 அல்லது ஒரு 12 கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஃபாண்ட் வெயிட் கொஞ்சம் போல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட் வெயிட் டாட் போல்ட் அண்ட் அதுக்கப்புறமா அதோடைய கலர். ஸோ நம்ம டிஃபால்ட்டாக இங்கே என்ன கொடுத்துருக்கோம், ஐக்கான்ஸுக்கு ரெட் கலர் கொடுத்துருக்கோமா, அப்போ இங்கேயும் சேமஸ் அதே மாதிரி ரெட் கலர்னு கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் பார்க்க யூனிக்காக இருக்கும், கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை சேவ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இப்போ நமக்கு வந்து டிஃபால்ட்டாக ஹோம்ங்கிறது ஆக்டிவில் இருக்குது. அடுத்து நான் கஸ்டமரை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா கஸ்டமருங்கிறது ரெட் கலராக இருக்கும். அப்புறம் கேலண்டர், அதுக்கப்புறம் கான்டாக்டர்ஸ், ஸோ என்னென்ன மெனுவை கிளிக் பண்ணுறோமோ அது இது கரெக்டாக ஆக்டிவில் இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ஜஸ்ட் எப்படி இந்த அனிமேட்டட் ஸ்ப்ரிங் சர்க்கிள் பாட்டம் பார் எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஒரு யூஐ டிசைன் வந்து கிரியேட் பண்ணலாம். ப்ளஸ் அதாவது ஒரு ஹோட்டலுக்கோ அல்லது வந்து ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடாக வந்து நம்ம ஒரு யூஐ டிசைன் வந்து கவர் பண்ணலாம். ஸோ அதில் வந்து நமக்கு தேவையான ஐக்கான்ஸ் ப்ளஸ் வந்து அதை கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜ் ரவுட் போடுறது, அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.